உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு வணக்கம்மா. தேவப்பிரியா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை நன்றி, வரவேற்பதில் பெருமிதம் சொல்லுங்க. அடைகிறோம். சார், மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் முஸ்லிம் மதத்திற்கு ஒருவர் மாறினால், இந்துவிலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு ஒருவர் மாறினால் அவர் பிசியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு கொடுத்திருக்கும் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு அப்பீல் செய்யும் அப்படின்னு அமைச்சர் தாவேகாவின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதற்கு ஆதரவாக இடதுசாரிகளும் தங்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இந்த தீர்ப்பை முதல்ல புரிஞ்சுக்கணுமா. அதாவது முதல்ல ரிசர்வேஷன் என்பது தமிழ்நாட்டுல இப்போ ஒரு பெரிய கூச்சல் ஒண்ணு போகும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கணும்னு. இதில் முன்னணியிலிருந்து குரல் கொடுப்பவர் அன்புமணி ராமதாஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கிறது. ஆனால் இந்த ரிசர்வேஷன் அல்லது இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு ஜாதி அடிப்படையில் கிடையாது. இந்த ஜாதிக்கு இத்தனை சீட்டுன்னு கிடையாது. இது பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்ல அதுக்கு முன்பாக சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் என பட்டியல் ஜாதிகள், மிகவும் பின்தங்கி இருந்த பட்டியல் ஜாதிகளை எஸ்சிங்கிறோம். எஸ்சிங்கிறதுக்கு தலித்துனோ ஒடுக்கப்பட்டவரோ தாழ்த்தப்பட்டவரோ அர்த்தம் இல்லை. ஷெட்யூல்டு கேஸ்ட், மிகவும் பின்தங்கி உள்ள பட்டியலில் உள்ள ஜாதிகள், அட்டவணை ஜாதிகள் அல்ல பட்டியல் ஜாதிகள். இந்து மதத்தில் மிகவும் பின்தங்கி உள்ள பட்டியல் ஜாதிகள். இப்ப பட்டியல் ஜாதிகள் மட்டும்தான் பின்தங்கி இருக்காங்களா? இல்லை, பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் என அதில் இல்லாமல் பின்தங்கி உள்ள சிலர் உண்டு. எஸ்சிங்கிறது தெளிவா ஷெட்யூல்டு கேஸ்ட். இது இல்லாம ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு சொல்றது வனவாசிகள் அல்லது பழங்குடிகள் அப்படிங்கிறது. இது ரெண்டு தான். மீதி உள்ளதை ஓசிஸ் என்று இருந்ததை 1972-74 வரைக்கும் அதர் கேஸ்ட் என்று இருந்ததை ஓபன் காம்படிஷன் என்று மாற்றப்பட்டு இன்னைக்கு ஓசி என்றால் ஓபன் காம்படிஷன், மீதி இருக்கிறது பிசி, அதன் பிறகு எஸ்சி எஸ்டி. ஆனால் இந்த பிசியில பேக்வர்டு கேஸ்ட் என்பதை மண்டல் கமிஷன் வந்த பொழுது பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் என்று போட்டு அதுல முஸ்லிமை சேர்ந்த சில ஜாதிகள் உள்ள வந்தது. முஸ்லிமில் ஜாதிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் தெளிவாக இருக்கிறது. லப்பை, மரக்காயர், ஃபாரூக், ஷேக், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. பிபிசி தமிழ் இணையதளத்தில் ஒரு கட்டுரை இருக்கிறது. அதன்படியாக எப்படி வர்ணங்களாக பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன் இருக்க மாதிரி அங்கேயும் பிரிவுகள் இருக்குது. ஷேக் போன்றவை பிராமணத்துக்கு சமானம், நடுவுல இருக்கிறது பேக்வர்டுக்கும் இன்னும் பின்தங்கிய அப்படின்லாம் இருக்கு. ரொம்ப தெளிவா புரியணும்னு சொன்னால், சென்னை பக்கத்துல திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குமா. ரயில்வே ஸ்டேஷன்ல போனா அரக்கோணத்துக்கு 2 ஸ்டேஷன் முன்னாடி, அது பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் 75% முஸ்லிம்கள். எல்லோருமே ஒரே தொழில் செய்பவர்கள், சாணா பிடிக்கிறவங்க. அருவாள் மனையோ கத்தியோ கொடுத்தீங்கன்னா சாணா. அவர்கள் மெட்ராஸ்ல இருக்கிற முஸ்லிம் வீடுகளில் வாடகைக்கு இடமும் தரமாட்டாங்க, பெண்ணு கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க. அவர்கள் 90% மெட்ராஸ்ல தான் வேலை பண்ணுவாங்க. அரக்கோணத்துல இருந்து ஒரு சிலர் ஆம்பத்தூர்ல செய்வாங்க, ஆவடியில செய்வாங்க, வெஸ்ட் மாம்பலத்தை டி நகர்ல. ஆனால் எல்லார் வீடுகளும் அங்க ஹரிச்சந்திராபுரம், திருவாலங்காடு ஸ்டேஷன். இதுல 2 பங்கு பேர் இங்கேயே நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்ல கடைகள்லயோ வச்சுட்டு நம்ம மிஷினை எடுத்துட்டு வேலைக்கு வராங்க. ஒரு 1/3 ஈவன் டெய்லி மெஷினையும் எடுத்துட்டு வராங்க. 20 கிலோவை தூக்கி 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு ஸ்டேஷன்ல ஏறி வராங்க. இவர்களுக்கு பெண் எடுத்து பெண் கொடுப்பதில்லை. முஸ்லிம் மதத்தில் தீண்டாமை இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறாங்களா? நீங்க எந்த முஸ்லிம டிவி சேனல்ல பார்த்தா எங்கள் குரான் தொன்ம புத்தகம் படியாக, சட்டங்கள் படியாக அனைவரும் சமம், நாங்க யாரையும் வேறுபடுத்துவது இல்லை இப்ப அப்படின்னு சொல்றவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க. அடுத்தது இது எத்தனை லப்பை முஸ்லிம்கள் எந்தெந்த ஜமாத்துல மௌல்விகளாக இருக்காங்க, அதை கொடுப்பாங்களா? ஏன்னா இப்ப என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே சில தீர்ப்புகள், இந்த தீர்ப்பை மூத்த நீதிபதியான GR சுவாமிநாதனும் பாலாஜி என்ற 2 பெஞ்ச் கொடுத்திருக்கு. ஆனால் இதற்கு முன்பு பல பெஞ்சுகள் பல்வேறு வழக்குகளை எடுத்த பொழுதும் இதை எடுத்திருக்கு. இவர் தான் முதல்ல சொல்லல. ஒரு முறை லப்பைல போய் லப்பை ஜமாத்திலேயே போய் மாறி இருந்தால் அப்ப கொடுக்கலான்னு தீர்ப்பு வந்தது. இப்ப அதுக்கப்புறமாக இப்ப எந்த ஜமாத்துல செய்யனாலும் லப்பைன்னு எழுதிக்கலாமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு 1950 தீர்ப்பு முதல், சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு முதல், பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்துக்கிட்டும், அத்தோடு குரான், ஹதீஸ்,
அதே போல பைபிள்ல இருக்கிற அவங்க பிரச்சாரம் பண்றதை வச்சுக்கிட்டு எங்கள் மதத்தில் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி பேக்வேர்ட்னு வருது. இன்னொன்னு, அவர்களை கேட்டா 2 காரணங்கள் சொல்லுவாங்க மதம் மாறினதுக்கு. ஒண்ணு, நாங்கள் எங்களுக்கு இங்கே சரியாக மதிக்கவில்லை அல்லது தீண்டாமை பண்ணப்பட்டது, அங்க போனா மரியாதை கிடைக்குதுங்கிறது ஒரு பாதி காரணம். இன்னொன்னு, உண்மையான ஆண்டவர் எங்க அல்லாஹ், அரபிய குரான் கதை அல்லாஹ் தான் அப்படிம்பாங்க. அப்ப உண்மையான ஆண்டவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழிபாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இதுக்கு இந்த அரசியல் பெனிஃபிட். ஆனால் இந்த சிக்கல்கள் அதாவது இந்துக்கள் ஓட்டு போடுறப்ப யாரும் ஜாதியை பார்த்து பெருவாரியாக மொத்தமா யார் சொல்லியும் போட மாட்டாங்க. ஐ மீன் இந்த ஜாதி சங்க தலைவர் சொல்லிட்டார் நான் போடுவேன்னு. ஏன்னா இன்னொன்னு, ஒரு சீட்ல அதிகமான ஒரு பர்டிகுலர் ஜாதி இருந்தால் எல்லா கட்சியினரும் அந்த ஜாதியை சேர்ந்தவரே போடுவாங்க. சோ நீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவில் வன்னியர் கட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் துரைமுருகன், MAK பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அந்தந்த கட்சியில உண்டு. அதே மாதிரி CV சண்முகம், இந்த மாதிரி இங்கேயும் உண்டு. அதே மாதிரி இது கொங்கு வேளாளர் சமூகம் சொல்லி ஈஸ்வரன் கட்சி வச்சிருக்காரு. அதே சமயத்துல நம்ம இவராக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர் எல்லாம் அவங்களும் அதே கொங்கு வேளாளர் சமூகத்தை. சோ இது ஓட்டு பிரியும். வேற எங்க ஜமாத்ல சொல்லிட்டாங்க, எங்க சர்ச்சில் சொல்லிட்டாங்கன்னு மொத்தமா போடுவாங்க. சோ இவர்களை தாஜா பண்ணுவதற்கு இத பண்றாங்க. மம்தா பானர்ஜி இங்க முஸ்லிம்கள் ஒரு 12% சொல்றாங்க. பட் அது கரெக்டான கணக்கு லேட்டஸ்ட் கிடையாது. கடைசியாக எடுத்தது 2011 சர்வே. நம்ம இப்ப இருக்கிறது 28/9. சோ இந்த கணக்குல இருக்கிறதுலயே அதிகமாக சொன்னால் மேற்கு வங்காளத்துல 25% தாண்டும். அந்த மாவட்டத்தில் புதிதாக பல ஜாதிகளை பேக்வர்ட் கேஸ்ட்ல போட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 80% முஸ்லிம் ஜாதிகளை போட்ட பொழுது அதை உயர்நீதிமன்றம் தடை செய்தது. அப்புறம் இப்ப வந்துள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ரத்து செஞ்சிருக்கு. இதே தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே ஒரு இதை போட்டுட்டு மதம் மாறின உடனே லப்பைன்னு சர்டிபிகேட் அந்த ஜமாத்துல கொடுக்கலாம், கொடுத்தா அவர்கள் BC ஆயிடுவார்கள் அப்படின்னு. எந்த ஜாதியாக இருந்தாலும், அவன் எந்த ஜமாத்துல இருந்தாலும், ஷேக்குடைய ஜமாத்துல இருந்தாலும், அவன் மரக்காயர்ல இருந்தாலும் அப்படின்னு ஒரு 7 பிரிவை போட்டு இவங்கன்னு சொல்லியிருக்கு. பட் ஆல்மோஸ்ட் அது 90% முஸ்லிமா வந்துடும். சரி, இன்னைக்கு உண்மையாக தேவையானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அம்பேத்கர் ரிசர்வேஷனை முதல்ல SCக்கு மட்டும்தான் கொண்டு வந்தார். 1977 80 ஜனதா கட்சி ஆட்சி வந்த பொழுது மண்டல் கமிஷன் வந்தப்ப அவங்க BCக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காங்கிரஸ் அதை கொடுக்க மறுத்து காங்கிரஸ் ஆட்சி போய் VP சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அப்பொழுது கலவரங்களுக்கு பின்பு ரொம்ப காலம் பின்னாடி இதுதான் வந்தது. சோ இப்ப என்ன சிக்கல்னால், அப்படி வந்த பொழுதும் மண்டல் கமிஷன் BCக்கு கொடுக்கலாம் என்று வந்த பொழுதும் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கிரீமி லேயரை எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு பணக்கார முஸ்லிமோ இது பணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கே எடுத்துப்போம், எளிதாக புரியறதுக்கு SCயை உதாரணமா எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது பார்லிமெண்ட்ல ஜனாதிபதியாக இருந்தவர் KR நாராயணன். அவர் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். அப்பொழுது வாஜ்பாய் ஆட்சி வர, வாஜ்பாய் ஆட்சியில் சபாநாயகர் இருந்தவர் பாலயோகி, அவரும் SCயை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் ஆபீஸ் எங்க இருக்குன்னா பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் அல்லது சன்சத் மார்க். இவங்க டெய்லி பார்லிமெண்ட் போற அந்த ரோட்ல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கிறார். சரியா? இப்ப 3 பேருக்கும் மகளோ மகனோ IFS ஒரே ஒரு சீட் இருக்கு. யாருக்கு அது கிடைக்க வேண்டும், யாருக்கு கிடைத்திருக்கும்? சரியா? கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக அந்த கீழ்நிலையில் எக்கனாமிக்கலி எல்லாத்துலயும் பேக்வேர்ட்ல இருக்கிற அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மகளுக்கு போயிருக்கணும். ஆனால் ஜனாதிபதி KR நாராயணனுடைய மகள்கள் IFS கோர்ஸை SC ரிசர்வேஷனை கொண்டு படித்தார்கள் என்று குல்தீப் நாராயணன் கட்டுரை எழுதி அப்பவே எதிர்த்தார். இப்பொழுது போன வருஷம் கூட கிரீமி லேயர் லைக் IAS IPS அதிகாரிகள் மகன்களுக்கு SC பெனிஃபிட் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. சோ அன்லஸ் கிரீமி லேயரை ரிமூவ் பண்றத வேலையை எல்லா ஜாதிகளும் செய்ய வேண்டும், இந்துவாக இருந்தாலும் மற்றது. சரி, முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் எங்களுடைய பைபிள் குரான் இல்ல இருக்கோ இல்லையோ நாங்க தீண்டாமை பண்றோம், முதல்ல அதை ஒத்துக்கங்க. எங்க மதத்துல தீண்டாமை இல்லைன்னு சொல்லாதீங்க. 15,000 பிஷப் போஸ்டுகள் இருக்கிறதாம். அதுக்கு அதை விட அதிகமான பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள் தியாலஜி படிச்சாலும் அவர்களுக்கு வேலை கொடுப்பது இல்லை அப்படின்னு
மேத்யூஸ்னு சொல்லி தலித் கிறிஸ்டியன் போரத்துடைய பிரசிடென்ட் தினத்தந்தியில கொடுத்த ஹெட்டிங் நீங்க போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். சோ எல்லா அந்த மதத்துல இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து எடுக்கிறது. இதை தாண்டி மதம் மாற்றுவதற்காக திட்டமிட்டே சொல்லி தந்து, அதாவது ஜமாத்திலையும் சர்ச்சுகள்லையும் கொடுத்து நீங்க போய் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னும் ட்ரெயின் பண்ணி அனுப்பப்படுகிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் ஆதாரங்களோடும் வந்திருக்கின்றன. சோ இது அப்புறம் இது எப்படி தடுக்கிறது? இன்னொன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் இருவேறு மதத்தினர், ஓகே, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ஒரு பையன் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதம் மாறினால் அதை முஸ்லிம்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் பெண்ணை ஹிந்துவ மதம் மாறி மனம் செய்து கொண்டு ஹிந்துவானால் அதை எவ்வளவு அருவருப்பாக திட்ட முடியுமோ நெட்லயே என்கிட்ட ஒரு 20 ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். என்னை பொறுத்தவரை இருவேறு மதத்தினர் திருமணம் செய்து கொண்டால், பெண்ணோ ஆணோ, அவர்களை முன்னேறியவர்கள் என்றபடி ஒரு பட்டியை கொடுத்து அவங்க ஜாதியற்றவர்கள், அவர்கள் ரிசர்வேஷன்ல வரமாட்டாங்கன்னு சொல்லுங்க. அவர்கள் அரபி பேரோ லத்தீன் பேரோ அந்த மாதிரி வைக்க கூடாது. அவர்கள் தமிழ் பேரோ அந்தந்த எந்த மொழி பேரோ வச்சுக்கணும். அவர்கள் 2 தலைமுறைக்கு எந்த மதத்திலும் வரமாட்டார்கள் என்ன வச்சுக்கலாம். அவங்க எதை வேணா பின்பற்றிக்கலாம். சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மதமற்றவர்கள், ஏன்னா 2 மதம் சேர்றப்ப இந்த மதம் அந்த மதம் வேணாம், மதமற்றவர்னு கொடுங்க. இதை பண்ணினாலே பெருமளவில் இந்த மத மாற்றங்கள் குறையும். மதம் மாறிய பிறகு உனக்கு எதுக்கு ரிசர்வேஷன்? அடுத்தது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு, நாங்கள் சிறுபான்மையினர், எங்களுக்கு சிறுபான்மை கல்லூரி நடத்துறதுக்கு உரிமை வேணும். நான் தேவப்பிரியாவுக்கு நான் ஸ்கூல் நடத்தணும்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் முஸ்லிமோ கிறிஸ்டினோ மாறிட்டா அடுத்த நிமிஷம் நடத்தலாம். எனக்கு நான் சம்பளம் கம்மியா கொடுத்தா தப்பு இல்லை. அவங்களை தொழிலாளர் உரிமைகளை நான் பாதுகாக்க விட்டாலும் மைனாரிட்டிக்கு பல உரிமைகள் இருக்கிறது. இதை எதிர்த்து சமீபத்தில் தான் சில தீர்ப்புகள் வந்திருக்கு. சோ இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா என்ன ரூல்னா, அவர்களுடைய மொத்த சீட்ல 50% அந்த பர்டிகுலர் கிறிஸ்டியன் ஸ்கூல்னா கிறிஸ்டியன் முஸ்லிம் கொடுக்கணும். ஆனால் கிறிஸ்டியன் பள்ளிகளில் 29% கூட கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு டாக்ஸ் பெனிஃபிட் அனுப்பிக்கிறாங்க. லயோலால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தால் நீங்க 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தா 125 ரூபாய்க்கு டாக்ஸ் பெனிஃபிட். எதுக்கு? அவர்கள் அப்ப சோ இது மதம் மாறினால் அவர்கள் அறிவால் மதத்தால் முன்னேறியவர்கள்னு கொடுத்து மதமற்றவர்கள்னு சர்டிபிகேட் கொடுக்கணுமே தவிர அவர்களுக்கு பிசி எஸ்சின்னு கொடுக்கறது நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், என்னுடைய கருத்தை கேட்டால், கிறிஸ்டியனா மாறியவர்களை ஆரிய சமாஜம் மற்றும் பிஹெச்பி தாய் மதம் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி எஸ்சின்னு வாங்கிக்கிறாங்க. அதுவே கூட தப்பு. ஆக்சுவலா சட்டம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஒருவர் மதம் மாறினால் அந்த மதம் மாறியவுடன் அவருடைய ஜாதி அவரை விலகுகிறது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க போனாலும் கிறிஸ்டியன் நாடார், கிறிஸ்டியன் 1 இயர் அப்படின்னு தலித் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க. சட்டம் அது ஒரு கிரகணம் போல. எப்படி நீங்க இது சூரியன் சந்திரனை மறைக்கிறதோ இந்த கோட்ல, அது போல நீங்கள் மதம் மாறிவிட்டால் நீங்கள் உங்க ஜாதி போயிடுது. மீண்டும் வந்தால் அந்த ஜாதி ஏத்துக்கிட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் இங்க இருந்து அங்க போயிட்டு என்ன கிறிஸ்துவ 1 இயர் கிறிஸ்துவ நாடாருங்கிறது சட்டப்படி சட்டத்தை உதறுவது. இதெல்லாம் நான் எதிர்க்கலாமா? எனக்கு முன்னாடி ஒரு பெரியவர் எதிர்த்திருக்காரு. யாருன்னு தெரியுமா? ஈவே ராமசாமியார்னு ஒருத்தர் இருந்தாருமா. அவர் கூகுள்ல ஓகே இதுல போய் தேடுங்க, கூகுள்ல நாடார் முன்சிப்புகள்னு தேடுங்க. அவர் ஒரு கட்டுரை குடியரசில் எழுதி இருக்கிறார். கோயம்புத்தூர்ல இது முன்சிப்புகள் எலெக்ஷன்ல 2 சீட்ல நாடார்களுக்குரிய சீட்ல கிறிஸ்டியன்ஸை நிக்க வச்சது தப்புன்னு சுட்டி காட்டி இருக்கிறார். சோ இதுல மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளையே உறிஞ்சி எடுத்துருவாங்கன்னு எழுதியவர் ஈவேரா. நான் அந்த லெவலுக்கெல்லாம் போகல. அவர்கள் சமமாக மதிக்க வேண்டும். அவர்கள் மதம் மாற்றுவது சட்டப்படி தவறு. அப்படி 2 பேர் சேர்ந்தா முன்னேறியவர்கள்னு சொல்லிக்கங்க. எதுக்கு நீங்க இந்த கிராஸ் கன்வெர்ட் அப்படின்னு சொல்லணும்? இன்னும் சொல்ல போனால் மதம் மாறியவர்களை ரைஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ற வார்த்தையை மிஷனரிகள் இப்ப நம்ம அரிசி கிறிஸ்தவர்கள் சொன்னா நம்மள திட்டுறாங்க. இதை பயன்படுத்தியது பிரிட்டிஷ் கிறிஸ்தவ மிஷனரிகள். முதல்ல கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு நல்லது. அடுத்தது ஓகே, மிஷனரிகள் சர்ச்சில் இருந்து பள்ளிக்கூடம் கட்டி சொல்லி தரலன்னா நாங்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டோங்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு வரைக்கும் 99% கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு
பணம் கொடுப்பது நமது வரிப்பணம். 90% இந்துக்களுடைய வரிப்பணத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் கோயில்ல இருந்து பணத்தை எடுத்து அதுல நடத்தினால் அதுல இந்துக்களுக்கு மட்டும்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. there is a judgment in மதுரை ஹைகோர்ட். ஒரு சிஎஸ்ஐ பள்ளியில் ஏன் ஹசீனாவுக்கும் ஹேமாக்கும் சீட்டு கிடைக்கல? அவர்கள் முழுமையாக ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பண்றது. சோ இதுல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ரிசர்வேஷன் வேண்டும் என்றால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த இடபிள்யூஎஸ்ல மட்டுமே தான் வர முடியுமே தவிர இந்துக்களுக்கு உரிய பிசியில வருதுங்கிறது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யப்படும் மோசடி. கம்யூனிட்டிஸ் என்ற வார்த்தையை போட்டு அதுலயும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ஓரளவு வெஸ்ட் பெங்கால்லையும் கிட்டத்தட்ட 99% முஸ்லிம்களை பிசி ஆக்கிறதுக்கு வேலை பண்ணாங்க. இதுக்கு ரொம்ப தெளிவான உதாரணம் 2006 கருணாநிதி ஆட்சியின் போது என்ன பண்ணார்? இருக்கிற 30% 50% கிறிஸ்த பிசி இடஒதுக்கீட்டில் 3.5% முஸ்லிம்களுக்கு 3.5% கிறிஸ்டியன்களுக்கும் கொடுத்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் பிசி சர்டிபிகேட் வச்சுட்டு ஏற்கனவே 7-8 வாங்கிட்டு இருப்போம், நீங்க 3 சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிறது குறைஞ்சிரும்னு சொல்ல முஸ்லிம்கள் அந்த 3% தான் இப்ப பிரச்சனை வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக அற்புதமான தீர்ப்பு. மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் மிக தெளிவாக இதற்கு முன்னால் சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், இந்தியாவில் பல்வேறு நீதிமன்றங்கள் கடைசியாக கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. போன வருடம் ஒரு கிறிஸ்துவராக கன்வெர்ட் ஆயிட்டு எனக்கு எஸ்சி சர்டிபிகேட் வேணும்னு ஒரு வழக்கில் ஒரு பெண்மணி, தமிழ் பெண்மணி, பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பொழுது ஜஸ்டிஸ் மகாதேவன் பெஞ்ச் இது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யும் மோசடி என்றார். அதுதான் சரியான வார்த்தை. நீங்கள் மதம் மாறிவிட்டால் நீங்கள் பிசியில் கோருவது என்பது அல்லாவிற்கும் கர்த்தர் இயேசுவிற்கும் நீங்கள் செய்யும் துரோகம் மட்டுமில்லாமல் அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யப்படும் மோசடி. எனவே இது தடை செய்யப்பட வேண்டும். சரி, இந்த இதுல 2024 திரு ஸ்டாலின் அவர்கள் இதே போல மதுரை பெஞ்சில கொடுத்த தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு ஜிஓவை போட்டு பண்ணினார். அந்த ஜிஓவை செல்லாது. அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டால் அதை உடைப்பதற்கு இது ஒரு ஜிஓ மூலமாகவோ ஏன் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கூட செய்தால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அமைந்தால் அது கோர்ட் தள்ளுபடி செய்யலாம். இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னோம்னா இது பிஜேபி ஆட்சியினால் கொண்டு வரப்பட்ட 2014 ஜுடிஷியல் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு இப்பொழுதுள்ள கொலிஜியத்திற்கு மாற்று கொண்டு வருவதற்கு திரு மோடி கொண்டு வந்த என்ஜேசின்னு சொல்லிட்டு அந்த இதை மோடியுடைய பார்லிமெண்ட் மற்றும் இது இல்லாம மேலும் 18 சட்டமன்றங்களில் பாஸ் செய்தும் அது செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செஞ்சது. இந்த வழக்கு என்பது பரமசிவன் என்பவர் முஸ்லிமாக 2015 மாறிட்டு 2022 அப்பீல் பண்ண வழக்கு. ஆனால் இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி 24 ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு ஜிஓ போட்டார். அதையும் கேட்டுக்கிட்டதப்பா. இந்த தீர்ப்புல என்ன சொல்லிட்டாங்க? ஒரு உயர் நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் உள்ள ஒரு தீர்ப்பை கொடுத்த பின்பு அதை ஒரு மாநில அரசு ஜிஓ மூலம் பண்ண முடியாது, இந்த ஜிஓ செல்லாதுன்னு இருக்காங்க. சரி, இப்ப இந்த ஜிஓவை உடைக்கிறதுக்கு சட்டமன்றம் ஒரு பில் பாஸ் பண்ணா செல்லுமா, இல்ல பார்லிமெண்ட் பாஸ் பண்ணா செல்லுமா அப்படின்னு சொன்னால் 2 பில்களை நான் சுட்டி காட்டுறேன். ஒன்னு சமீபத்தில் தேர்தல் பத்திர வழக்கு, இது மோடி அரசின் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டம் போட்டு 4 வருடங்களாக இது பல்வேறு கம்பெனிகள் கொடுத்த பணத்தை அதுல சீக்கிரசி தப்புன்னு சொல்லி அதை வெளியிட வேண்டும்னு சொன்னப்பதான் லாட்ரி மார்டின் 509 கோடி திமுகவுக்கு கொடுத்தார். லாட்ரி மார்டின் தான் இந்தியாவிலேயே அதிகமா கொடுத்தாருன்னு வந்தது. சோ ஒரு மத்திய அரசு போட்ட சட்டத்தை பார்லிமெண்ட் 2 சபையும் கொடுத்ததை செல்லாதுன்னு பண்ணாங்க. இதே போல மோடி அரசு வந்த முதல் வருடம் 2014 என்ஜேஏசி என நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தை எதிர்த்து கொலிஜியம் முறைக்கு மாற்று கொண்டு வந்து அதை 2 பாராளுமன்றத்திலும் 3/2 மெஜாரிட்டியை தாண்டி இந்தியாவில் உள்ள 18 சட்டமன்றங்களிலும் 3/2 பாஸ் பண்ணாங்க. ஆனாலும் இது அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்புன்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எனவே
2024 ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த ஜிஓவாக இருக்கட்டும், இன்னொன்னு அம்பேத்கர் சட்டத்திற்கு எதிராக மதம் மாறியவர்கள் பிசி வாங்குவது என்பது சட்டவிரோதம் என கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கூறுகிறது. ஆனால் மதம் மாற்றும் கும்பல்கள் அவர்கள் இதை வச்சுக்கிட்டு முஸ்லிம்க்கு உரிமை மறுக்கப்படுகிறதுங்கிறாங்க. இப்ப போன ஒரு 2-3 வருடம் முன்பு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தப்ப இடபிள்யூஎஸ்ல பலர் பயனடைந்தாங்க, முன்னேறியவர்கள் நாங்க. முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் இடபிள்யூஎஸ்ல மட்டும்தான் வர முடியும், அவர்கள் பிசியில் வர முடியாது. பிசியில் முஸ்லிம் கிறிஸ்தவர்களை சேர்த்துள்ளது சட்டத்தின் அம்பேத்கர் சட்டத்துக்கு செய்யப்படும் மோசடி. எனவே இது ஒரு அருமையான தீர்ப்பு. இதை மேலும் உறுதி செய்ய வேண்டும். முஸ்லிம்களிலும் கிறிஸ்தவர்களிலும் நேர்மையான அறமுடையவர்கள் இதை வரவேற்பார்கள். தமிழர்களுக்கு இது நல்லது. இன்னொன்னு, நம்மளுடைய சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு 3% கொடுத்த கருணாநிதி கொடுத்த பொழுது எங்களுக்கு அது வேணா, நாங்க அதிகமா அனுபவிக்கிறோம்னு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லி தடுத்தார். எனவே அருமையான தீர்ப்பு இது. மனிதநேயம், அறம், மக்கள் பண்பு, இந்திய அரசியலமைப்பு சாசனம் அத்தனையும் பார்த்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. வரவேற்போம். நன்றி, வணக்கம்.